இன்னைக்கு நம்மளோட தேடல் ஒக்கி டமான்சரா பெர்சரன் பெரிங்கியன் அப்படின்ற இடத்துல உள்ள ஒரு பங்களோட வாங்க. இதுதான் அந்த மாளிகையோட முன்வாசல். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருந்தவங்க உபயோகப்படுத்தின வாகனம். அங்கிட்ட ஒரு பாலம் ஒன்று போகுது, அங்கே
தனியாக ஒரு சின்ன பாடம், ஒரு பிளே கிரவுண்ட் எல்லாமே இருந்திருக்கு. வாங்க மேற்கொண்டு விரும்பத்துக்கு உள்ள போகலாம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற அந்த ஜாமான் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து மேபி உங்கள் பில்டிங்கில் ஒரு ரூமாக இருக்கும். ஏன்னா விளையாட்டு தலங்கள்லாம் இருக்கு. ரூம்ல இருந்தோமா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். ஏன்னா எல்லாத்தையும் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல இருக்கணும் ரொம்ப ஆசைப்படுவோம். நம்ம ஆசைப்பட்டோம். ஆனா இந்த வீட்டு பிள்ளைங்க அதை அனுபவிச்சாங்கன்னு எனக்கு பார்த்தா தெரியும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா ரூம் பக்கத்துலேயே மாடிப்படி எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டில் இருக்கோமா நார்மலாக இங்கேயும் நம்ம வந்து நம்ம மேமாடிக்கு ஏறதுக்கு அந்த மாதிரி இல்லை. இப்போ படத்தெல்லாம் ஸ்டூடியோ பார்த்துருக்கீங்களா? படையப்பா படம்லாம் படி வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒய் ஷேப்பில் இருக்கும். இந்த பங்களோலையும் இந்த மாதிரி தான் படியை கட்டியிருக்கோம். இப்போ நம்ம அந்த படியில் நிற்கிறோம். அந்த படியிலேருந்து நீங்கள் பார்த்தாலும்
அமைப்பு எப்படி இருக்குன்னா, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு கைவிடப்பட்ட இடம்னா விநாயகர் 99 மென்ஷன், அதாவது 99 மென்ஷன் அப்படின்னா 99 அறைகள் இருக்கு. அப்போ ஒரு அறைக்கும் ஒரு கதவு இருக்கும். அதே மாதிரி தான் எந்த வீட்லையும் நிறைய கதவுகள், நிறைய ஜன்னல்கள் இருக்கு. அறையெல்லாம் பார்த்தீங்கன்னா பளிங்கல் போடல, எல்லாம் கட்டையால் அடுக்கப்பட்டு இருந்தது. ஒன்னொன்று நம்ம கீழ்மாடி பார்த்தோம், மேம்மாடி பார்த்தோம், படி முக்கால்வாசி இடம் எல்லாமே மார்பிள் கல்லான. பளிங்கலை விட மார்பிள் கல் இருக்கு. அந்த கல்லுகளை வீட்டையும் ஃபுல்லாக செஞ்சுருக்கோம். இது வந்து இந்த அறையோட ஒரு கழிவறை. இந்த இடத்துல வந்து ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீட்டுக்கட்டு, அதாவது டியூட்டி சொல்லுவாங்க. அப்புறம் மதுபானங்களோட காலியாக இருக்கு, ஒரு ஸ்ப்ரே இருக்கு.
இங்கே என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு என்னோட கணிப்பு அப்படின்னா தண்ணி டாங்கி இருந்திருக்கணும். ஏன்னா மேலே ஓட்டி போயிடும். ஏன்னா இந்த பாத்ரூமுக்கு எல்லாத்தையும் சப்ளை தண்ணி சப்ளை வந்து இங்கே தான் வரும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். ஆனால் இது எப்படி வச்சுங்களா, ஏதோ பிரச்சனை பண்ணலாம் எப்படி வச்சுட்டு வந்து பழகால் செய்யப்பட்டது. சில இடத்துல நீங்கள் ஒரு பழங்க வந்து ஒரு அலமாரி இது விட்டுட்டு போயிட்டீங்கன்னா காலப்போக்கில் அதில் வாடை வந்து ஒரு மாதிரியா இருக்கும். உங்களுக்கு தெரியும் அந்த மக்கட்ட வாடை அடிக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒன்றும் அந்த நேச்சரோட வாசம் ஒன்று அடிக்குது. இப்போ பார்த்துக்கோங்க, இவ்வளோ விலையான பொருட்களாக செய்யப்பட்டது. மேலே துரும்புல படுக்கையிலேன்னு பார்த்தீங்கன்னா வெளியே ஹைவே, பின்னால் உள்ள சுற்று எல்லாமே தெரியுது. ஓ மை காட், வந்த இடத்துல மாப்பண்ண பேசுவாங்க. நான் முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்து ஒரு மர்மமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. ஆனால் எங்கள் கண்ணில் இப்படி ஒரு விஷயம் வந்து இவ்வளோ சீக்கிரமாக தென்படும்னு எதிர்பார்க்கல. இது வந்து ரத்தம். இந்த பங்களாவோட கதை ஹிஸ்டரி என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் பெரிய குடும்பம் ஒருத்தர் வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த காலத்தில் எந்த இடம்னு எனக்கு தெரியல. ஒரு காலகட்டத்தில் இந்த வீட்டில் அவங்க எல்லாமே மர்மமான முறையில் இறந்து கிடந்தாங்க. அவங்க இறந்தது காரணம் கொலையா தற்கொலையானு யாருக்கும் தெரியல. ஒரு கேள்விக்குறியவே இருக்கு. அப்புறம் இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, இந்த கதைகளை நான் முதல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொன்று, இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னுக்கு சில பேர்த்துக்கு நான் விசாரித்தேன். அப்படி நான் விசாரித்த ஒரு ஆள் அவங்க சொன்னாங்க, உண்மையாகவே இந்த இடத்துல வந்து இரவு நேரத்தில் சில மனுஷங்கள் நடமாட்டம் இருக்கு. இன்னொன்று என்ன, நான் முதல் உங்கள்கிட்ட சொன்னேன் என்ன ஒரு அந்த விஷயம் அப்படின்னா, இந்த பக்கத்து இருக்காரங்க தான் அவங்க வந்து அவர் வந்து இங்கே டிரைவராக இருக்கார். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இரவு நேரத்தில் இந்த இடத்துல உள்ள அங்கே நான் கூட காமிச்சிருக்க மூஞ்சல் சொந்தமாக ஆடுவான். இன்னொன்று, இரவில் இந்த ஸ்விம்மிங் பூலில் இந்த வீட்டில் இருந்த ஒரு குழந்தை மேலே கட்டின ஒரு பிள்ளைங்க ரூம், அங்கே வந்து ஒரு குழந்தை ஒன்று இருக்கு. அந்த பிள்ளை வந்து நீச்சல் அடிக்கிற சத்தம், ஒரு ஆள் குளிக்கிறப்ப சத்தம் அப்படி கேட்கணும். சத்தம் அதுதான் இந்த மாளிகையோட வரலாறு. இந்த மாளிகையில் அமாவாசை அன்று ஒரு இரவு குரூப்பாக ஆளுங்க வந்து இங்கே அவங்களோட பிளாக் மேஜிக் ட்ரைனிங் செய்யணும் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். நம்மளோட திகில் பயணம்